அப்போ பார்த்துங்க, இவனும் வெளியில் கிண்டலும் கேலியுமே பேசுறது, அப்புறம் நாமங்கமும் புட்டுக்கிட்டு இன்னும் பஜனை பாடுறது, அது பாடுறது, இது பாடுறது, அப்புறம் வந்து விரதம் இருக்கிறது, விரதம் பிடிக்கிறது, காக்காய்க்கு சோறு வைக்கிறது, அமாவாசை கும்பிட்றது, கிருத்திகை கும்பிட்றது, கோயில் கோயிலாக அலையிறது. அது அப்போ போய் பர்சனலாக மன்னிப்பு கேட்டுவான பொழுது அந்த மூலஸ்தானம் வரைக்கும் உள்ளே போய் நின்று, பார்த்துக்கப்பா, இவங்களுக்காக ஏதோ சொல்கிறேன், நீ என்னை விட்டுறாத, கை விட்டுறாத, நீனே கை விட்டினா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வேண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ இந்த அத்திவரதர் வந்தார்ல, அத்திவரதர் ஒரு சரி ஒரு சாமின்னு கூட விட்டுருவோம், ஒரு 40 வருஷம் உள்ளே ஏதோ இருந்தது, அது என்னான்னு பார்க்கணுன்ற எண்ணம் கூட நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் அத்திவரதரை கடவுளாக நினைத்து, சாமியாக நினைத்து, நெஞ்சம் உருகி அந்த காஞ்சிபுரத்தையே சுற்றி வந்த ஃபேமிலி எந்த ஃபேமிலினா கர்னல் கருணாநிதி அவர்கள் ஃபேமிலி தான். ஆமாம். அப்போது இப்போ இந்த தியாகம் தியானம் இப்போ நீங்கள் இதெல்லாம் வாட்ஸ்அப்லாம் பாருங்கள், இன்னும் ஸ்டாலினும் அவங்க வீட்டு அம்மாவும் இருக்கிறாங்க, ஒரு 10-15 ஐயருங்க தப்பன்னு முதன்னு அப்படியே இன்னொன்னுவா பாடுறாங்க. நம்மளாம் என் காதெல்லாம் அது கேட்டது கூட கிடையாது. நான் எங்கேயாவது சிவன் கோயில் அங்கே எங்கே போனோன்னா ஏதோ தமிழில் கேட்டு 4 வார்த்தையை கேட்டு வருவேன். அப்படி வந்து அந்த கலசமா அதை வச்சு அது மந்திரத்தை சொல்கிறது, அதை சொல்கிறது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்தா அவங்க அப்பாவும் அதே வேலையை செஞ்சுருக்காரு. இந்த பக்கம் இப்படி எட்டி பார்த்தா அவங்க சன்னா மருமகன் பேரன் இல்லை புள்ள